பிடிஎஸ் நண்பதிகளுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீசன்ட் டேஸாக பரபரப்பாகவும் அண்ட் சர்ச்சையாகவும் போயிட்டுருக்க விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் கிம்தங் ஜெனி அது யாரால் வந்துச்சுன்னா வேறு யாராலும் இல்லை, சொந்த வீட்டிலே சூனியம் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க, கூடவே இருக்க, அதாவது நம்மளே வளர்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க ஹைப், அவங்களோட உயிர் அப்படின்னு இருக்க ஹைபே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நாப்பா தம்பி இப்படி பண்ணிட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான செயலை செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ரீசெண்டாக கிம்தங் பண்ண அந்த ஒரு விஷயத்தினால கிம்தங் ஹைபை விட்டுட்டார், ஹைபை லெஃப்ட் ஆகிட்டார். ஹைபை விட்டுட்டாருன்னா பிடிஎஸ் தானே விடுவணும். ஸோ பிடிஎஸ் இனிமேல் 6 பேர் தான். கிம்தங் தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவருக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி தனியாக ஒர்க் பண்ண போகிறாரு. லைக் இப்படி பிளாக் பிங்க் மெம்பர்ஸ் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி இவர் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஷேர் ஆகி வந்துட்டுருக்கு. இதுக்கு ரீசன் என்ன, கிம்தங் அப்படி என்ன பண்ணார், உண்மையாகவே லெஃப்ட் ஆகிட்டாரா, அதுவும் ஜெனிக்காகவா, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க. அண்ட் கிம்தங் ஒருவேளை இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை இப்படி பண்ணலாம் நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதையும் தாண்டி ஸ்வீட்டான மக்கள் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இருந்தாலும் மறக்காமல் லைக் அழுத்திக்கோங்க. ஸோ நடந்ததான் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே ஸ்டோரி தரலாம். ஒரே ஒரு ரீகேப் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைபுன்னு இருக்க ஒரு நல்ல மனுஷன், தூய்மையான மனுஷன் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அவர் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ், சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதேமாதிரி இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸோட ஹைப் தெரியாதரமாக எங்கேயும் லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த லீக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் புதைக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட, சொல்லப்படாத உண்மைகள்லாம் இருந்திருக்கு. அதில் ஒன் ஆஃப் த உண்மை தான் பார்த்தீங்கன்னா கிம்தங் ஜெனியை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அமைதியாக இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட பப்ளிசிட்டிக்கும் பணத்துக்காக அமைதியாக இருக்காங்க. அதில் உண்மையாகவே அது உண்மையான விஷயமா இருக்கும். ஸோ அதுக்காக அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி மூச்சு விடாமல் யோசிக்க வச்சு மனசெல்லாம் கஷ்டப்பட வச்சாங்க. பட் அட்லாஸ்ட் இப்போ என்ன நியூஸ் வந்துட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிம்தங் ஹைபை இந்த காரணத்தினால விட்டுட்டார். இதுக்கு மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா, ஹைபு கிம்தங் சப்போர்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்காக கிம்தங் இப்போ என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, நமக்கு என்னமோ ஹாப்பியான நியூஸ் தான். கிம்தங்கோட நியூஸ் சாங், அதாவது ஒயிட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீகேப் ஆகி ரீக்ரியேட் ஆகி ஒரு அமேசிங்கான சாங் வந்துட்டுருக்கு. ஸோ வரது ஹாப்பி தான் நம்புறோம். இதில் நம்புறோம் கிம்தங் பண்ணுற நல்ல விஷயம் தான், நமக்கு ஒரே ஜாலி தான், நம்ம போய்ட்டு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம். அப்படின்னீங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷனுக்கு காசு கொடுப்பாங்கல்ல, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. ஸோ இது மாதிரி பிடிஎஸ் என்ன சாங் வந்தாலும் அந்த சாங்கில் பார்த்திங்கன்னா ஹைபு அப்படி இல்லை பிகிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எங்கேயாச்சும். இந்த 2 வார்த்தையும் மெயினாக ஹைபுங்கிற வார்த்தை அது எந்த மூலையில் தேனாலும் கிடைக்காது. அண்ட் பிடிஎஸ் அதாவது அவங்க கம்பெனி மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் கிம்தங் மட்டும் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, கிம்தங் இதை அவரே ப்ரொடியூஸ் பண்ண போகிறார், தனியாக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஹைபை லெஃப்ட் பண்ணிட்டாரு, அவங்கள்ட்ட ரிவெஞ்ச் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் உண்மை இல்லை. என்ன உண்மைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது மாதிரி ஒரு சாங் வரது உண்மை தான். பட் அதை உண்மையாகவே ஹைப் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஹைப் இல்லை தான், அதுவும் உண்மை தான். பட் இதுக்காக ஹைபு கூட கொலாப் பண்ணாமலாம் இல்லை. ஜஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் இன்னொரு ப்ரொடக்ஷன் குரூப்ஸ் கூட சேர்ந்து இதை டெவலப் பண்ண போகிறார். ஏன்னா இன்னொரு பர்சன் கூட கம்பைன் பண்ணியிருக்காரு, கொலாப் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, இவர் அவர் கூட சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. இதுக்கு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா சீரியஸ்லி எனக்கு தெரில. பட் அவர் பண்ண போகிறது உண்மை தான், அதில் ஹைபோட கை இல்லை அப்படிங்கிறது உண்மை தான். பட் 3வது பர்சனோட சேர்ந்து பண்ண போகிறாரு, அதுவும் உண்மை தான். ஸோ சாங் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரே விஷயம் நம்ம மனசில் ஓடிட்டுருக்குமே தவிர இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் தாண்டி இந்த பஞ்சாயத்துலாம் உண்மையாக வரப்போ கடைசியாக என்ன வருதோ அப்போ பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் இப்போதைக்கு இது மாதிரி வர இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மாதிரி உங்களுக்கு பயத்தை கொடுக்குதா, அதாவது ஹைபை விட்டு பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லி தோணுதா, இல்லை இது எவனோ கிளப்பி விட்டு ரூமர் அப்படின்னு சொல்லி தோணுதான்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட போகிறது தான் ஆச்சு. அண்ட் அதை தாண்டி இந்த சாங் எப்படி இருக்க போகுதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ டாட்டா, பை பாய்.